ஒரு குழந்தையினுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தையினுடைய கரு எந்த இடத்தில் தரித்திருக்கிறது என்பது ஒரு அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அப்பா செய்த பாவம் குழந்தையை கேட்கும், அப்பா செய்த புண்ணியம் குழந்தையை காக்கும்னா எதன் அடிப்படையிலனா அப்பா சம்பாதித்த சொத்துக்கள் எந்த அளவிற்கு உண்மையானது எந்த அளவிற்கு போலியானது என்பதை பொறுத்து அதிலிருந்து வரக்கூடியதை அனுபவிக்க அந்த குழந்தைக்கும் அதில் ஷேர் உண்டு. அதிகப்படியான பாதிப்பு சொந்த வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தான் இருக்கு. வாடகை வீட்டில் ஒரு கரு தரிக்கும் பொழுது இந்த பிரச்சனை பெரிதாக இல்லை. ஒரு குழந்தை திருமண வாழ்க்கையில நடக்காமலே இருந்தாலோ ஒரு குழந்தை வாழ்க்கையவே வெறுத்தாலோ அந்த குழந்தை உருவான இடம் என்ன என்பதை பார்க்கணும். ஏன்னா அதுதான் தொப்புள் கொடி, அதுதான் ஆணி வேர் உள்ள இடம். வாஸ்துல கிட்டத்தட்ட 8 திக்குகள் இருக்கிறது. 8 திக்குகளுக்கு 9 கிரகங்களை பிரிச்சிருக்கும். இப்போ மூத்த குழந்தைக்கு ஒரு கிரகம், இளைய குழந்தைக்கு ஒரு கிரகம், அப்பாவுக்கு ஒரு கிரகம், அம்மாவுக்கு ஒரு கிரகம், இந்த மாதிரி ஒவ்வொரு திக்குமே மாறுபடும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக்கும் மறக்காம பண்ணிடுங்க. உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழறதே எதுக்கு? நம்ம குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும், உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றியை எட்டி பிடிக்கணும், அதை நம்ம பார்த்து மகிழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லைங்களா? ஆனா நிறைய பேர் வீட்டுல இது ஒரு மிகப்பெரிய காணல் நீராகத்தான் அமைகிறது. நிறைய குழந்தைங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா வழி தவறி போகிறாங்க, சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, வெற்றிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு டைரக்ஷன்ல திரும்பி நிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்னதாங்க சொல்யூஷன்? வாஸ்துவில் இது குறித்த விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தீர்வுகள் இருக்கா? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயாவின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், நம்ம வாழ்க்கையின் லட்சியமே என்ன அப்படின்னாக்கா நம்முடைய குழந்தைங்க நல்லா வாழறாங்க அப்படிங்கிற ஒரு நிம்மதி நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? ஆனா நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. முதல்ல ஆரம்பமே பாத்தீங்கன்னாக்க குழந்தைங்க எந்த விதமான உடல் உபாதைகளும் இல்லாமல் பிறக்கணும். அதுவே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்டிசம் மாதிரியான விஷயங்கள் அதிகமாயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க சரியான பாதையில் டிராவல் பண்ணணும், நல்ல ஒழுக்கமானவர்களாக வளரணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா செட்டில் ஆகணும், நல்ல மனைவி நன்மக்கள் அப்படின்னு அடிக்கிட்டே போலாம் இல்லைங்களா? இந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுதானாக்கா அங்கதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வருது சார். பெற்றோர்கள் மனசு ரொம்ப வலிக்குது சார். நீங்க தான் அதற்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். வாஸ்து இது குறித்து என்ன சொல்லுது? நம்மளுடைய பிரணவ வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குழந்தையினுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தையினுடைய கரு எந்த இடத்தில் தரித்திருக்கிறது என்பது ஒரு அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு கரு உருவாகிறது அப்படின்னா அந்த வீட்டில் எந்த பகுதி வாஸ்து பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பூதத்தினுடைய குறைபாடுடைய பிரச்சனைகளை இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அனுபவிக்கிறது. இதுதான் உண்மை. இப்போ இது ஒரு வாடகை வீடாக இருக்கிற பட்சத்தில் இதனுடைய பாதிப்புகளை பற்றி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சொல்றேன், அதுக்கான காரணத்தை சொல்றேன். பொதுவா நம்மளுடைய கர்மாவும் நம்மளுடைய சொத்துக்களோடு சேர்ந்தே பயணிக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சொத்துக்கள் தான் நம்ம கர்மாவினுடைய வெளிப்பாடு. அந்த இப்போ உதாரணமா அப்பா செய்த பாவம் குழந்தையை கேட்கும், அப்பா செய்த புண்ணியம் குழந்தையை காக்கும்னா எதன் அடிப்படையிலனா அப்பா சம்பாதித்த சொத்துக்கள் எந்த அளவிற்கு உண்மையானது எந்த அளவிற்கு போலியானது என்பதை பொறுத்து அதிலிருந்து வரக்கூடியதை அனுபவிக்க அந்த குழந்தைக்கும் அதுல ஷேர் உண்டு. இப்ப வாடகை வீடு அப்படின்னு வரும்பொழுது அது தனக்கான இடம் அல்ல. அந்த இடத்துல தான் வாழ்வதற்குன்னு ஒரு கட்டளையோ ஒரு வாடகையோ நம்ம என்ன பண்றோம்னா கொடுக்கின்ற பட்சத்தில் அது நமக்கு நிலையான பலனை பெரும்பாலும் தராது. இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா அதிகப்படியான பாதிப்பு சொந்த வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தான் இருக்கு. வாடகை வீட்டில் ஒரு கருத்தரிக்கும் பொழுது இந்த பிரச்சனை பெரிதாக இல்லை. அதை நம்ம முதல்ல ஒரு தெளிவுக்கு வரணும். இது ஏன் அனுபவத்துல நான் பார்த்தது. இப்ப உதாரணமா ஒரு குழந்தை ஆட்டிசம் பாதித்திருந்தாலோ ஒரு குழந்தை திருமண வாழ்க்கையில
நடக்காமலே இருந்தாலோ, ஒரு குழந்தை வாழ்க்கையவே வெறுத்தாலோ, அந்த குழந்தை உருவான இடம் என்ன என்பதை பார்க்கணும். ஏன்னா அதுதான் தொப்புள் கொடி, அதுதான் ஆணிவேர் உள்ள இடம். அந்த ஆணிவேர் உள்ள இடம் இன்னைக்கும் நாம கையிலேயே வச்சிருந்தோம், அந்த வாஸ்து தோஷத்தை அங்க சரி பண்ணாம இருந்து எந்த வீட்டில் வாழ்ந்தாலும் அதனுடைய தாக்கம் இந்த குழந்தைக்கு இருக்கும். ஆனா 2 குழந்தை ஒரே இடத்துல இருக்குது, ஒரு குழந்தை நல்லா தானே இருக்கு, ஒரு குழந்தை தானே அனுபவிக்குது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு திக்கு மாறுபடுகிறது இல்லையா? வாஸ்துல வந்து கிட்டத்தட்ட 8 திக்குகள் இருக்கிறது. 8 திக்குகளுக்கு 9 கிரகங்களை பிரிச்சிருக்கும். இப்ப மூத்த குழந்தைக்கு ஒரு கிரகம், இளைய குழந்தைக்கு ஒரு கிரகம், அப்பாவுக்கு ஒரு கிரகம், அம்மாவுக்கு ஒரு கிரகம், இந்த மாதிரி ஒவ்வொரு திக்குமே மாறுபடும். அதனால கிரகங்கள் வந்து ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு குழந்தை பிறக்கக்கூடிய கால சூழல்களுக்கு அந்த நிலை வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும், ஒரே மாதிரியே இருக்காது. அப்ப என்னன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது தற்பொழுது ஒரு வீட்டுல அவங்க நல்ல வாஸ்து பலம் உள்ள வீட்லயே வாழுறாங்கம்மா, ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனை இருக்கு, ஒரு பொண்ணுக்கு திருமண தடை வருது. என்னன்னு பார்க்கும் பொழுது அந்த பொண்ணு உருவான அந்த பூர்வீகம் இடம், அவங்க முன்னோர்கள் கொடுத்த இடத்துல அந்த வாஸ்து பிரச்சனை இருக்கிறது. அப்ப இந்த வீட்டின் பலம் அவத சரி பண்ணாதா? எல்லா விதத்திலையும் சரி செய்யுது. ஆனா அந்த தென்மேற்கு திசையினுடைய தாக்கத்திற்குரிய விஷயத்தை மட்டும் தொடர்ந்து கொண்டு வருது. நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல திறமையா இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, திருமணம் மட்டும் வேணான்னு சொல்றாங்க. அப்போ அந்த திருமணம் மட்டும் வேணான்னு சொல்றதுக்கான காரணம்னு வரும்பொழுது என்னன்னு கேட்டா, அவங்க வந்து பூர்வீகத்திற்கு வந்து 6 மாதத்திற்கு ஒரு முறை போயிட்டு வழிபாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. இவங்க அங்க போகாம இருந்தாலோ, அந்த இடம் இவங்களுக்கு இல்லைனாலும் அதனுடைய தாக்கம் இல்லை. அப்ப அந்த வீட்டினுடைய தொடர்புல தன்னுடைய மரபை முழுக்க முழுக்க என்ன பண்றாங்கன்னா கனெக்ட் பண்றாங்க. அப்ப கனெக்ட் பண்ணும்பொழுது அந்த கர்மாவும் கூடவே சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா பயணிக்குது. அப்போ அந்த தென்மேற்கில் இருந்த சிறு பிரச்சனையை சரி செய்ததற்கு பிறகு இந்த பெண் திருமணத்திற்கு என்ன பண்றாங்கன்னா கொள்கிறார்கள். அப்போ முதல் விஷயம், நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் பெயரில் உங்கள் பூர்வீகத்தின் அடிப்படையில் உங்கள் முன்னோர்கள் கொடுத்த சொத்து வாஸ்து தவறு இருந்தால் நீங்க எங்க இருந்தாலும் இந்த தவறினுடைய பிரதிபலத்தை அனுபவித்தே தீர வேண்டும். ஒருவேளை வாஸ்து தப்பா இருக்க ஒரு வீடா இருந்தா தரமட்டமா ஆக்கிடுங்க, வீட்டை தரமட்டமா போட்டுட்டு நீங்க எங்க வேணாலும் போயிருங்க, அதை அனுபவிக்காம எங்க வேணாலும் போயிருங்க. ஆனா தவறாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வைத்து வாழ்க்கையை ஓட்டுனா அதனுடைய தாக்கம் நீங்கள் எங்க இருந்தாலும் தாக்குதுன்றது மட்டும்தான் உண்மை. இதை முதல்ல மக்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி நிறைய பேர் பண்ணக்கூடிய பெரிய தவறு, வடகிழக்குல ஒரு அறை அமைத்து குழந்தைகளை படுக்க வைத்தால் நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலி உண்மைதான், அதை நான் மறுக்கல. ஆனா அந்த வடகிழக்கு ரூமுக்கு கரெக்டா உச்ச வாசல் இருக்கான்றதை எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வடகிழக்கு ரூம்ல வந்து நீச்ச வாசல் தான் என்ன பண்றாங்கன்னா வைக்கிறாங்க. அது உச்சம் நீச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறது? தாராளமா. இப்ப உதாரணமா தெற்கு பார்த்த வாசல் உள்ள வடகிழக்கு ரூமா இருந்துச்சுன்னா அந்த வாசல் வந்து கிழக்கு சுவரை ஒட்டி இருக்கணும். புரியுதுங்களா? மேற்கு பார்த்த வாசல் உள்ள வடகிழக்கு ரூமா இருந்துச்சுன்னா அதனுடைய வாசல் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு சுவரை ஒட்டி இருக்கணும். மேக்சிமம் வடகிழக்கு ரூம்னாலே மேற்கு வாசலா ஒன்று இருக்கும், தெற்கு வாசலா ஒன்று இருக்கும். மற்ற 2 வாசல் என்ன பண்ணாதுன்னா வராது. அப்ப மேற்கு பார்த்து அந்த ரூமோட என்ட்ரி இருந்ததுன்னா நீங்க தென்மேற்குல வச்சிருக்கீங்களா, அதாவது தெற்கு சுவரை ஒட்டி வாசல் வச்சிருக்கீங்களா, வடக்கு சுவரை ஒட்டி வாசல் வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. வடக்கு சுவரை ஒட்டி வாசல் திறந்திருந்தா வடகிழக்கு ரூம் கரெக்டா இருக்கு. தெற்கு பார்த்த வாசல் வச்சிருக்கீங்கன்னா மேற்கு சுவரை ஒட்டி நீங்க வச்சிருந்தீங்கன்னா தப்பு, கிழக்கு சுவரை ஒட்டி வச்சிருந்தீங்கன்னா சரி. நிறைய பேர் வீட்டில் வடகிழக்கு ரூம்ல இந்த தப்பு நடக்குது. அதை தாண்டிமா இந்த ரூம்ல பசங்களை படுக்க வைத்தாலும் வாசல் தப்பா இருந்ததுன்னா நன்றாக இல்லை. இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வடகிழக்கு ரூம்ல ஒரு திருமண வயது வந்ததற்கு பிறகு தயவு செய்து வடமேற்குக்கு ரூமை மாத்திருங்க. இது வந்து திருமண வயது வந்ததற்கு பிறகும் வடகிழக்கிலே அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ரூம்ல தங்கக்கூடாது. அப்படி தங்கி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் திருமணம் இன்னமும் நடக்கல. வடமேற்கு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கிறது. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அறிவின் முதிர்ச்சின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது அதிகமாகுது. குடும்பம், இல்லறம், தாம்பத்தியம், குடும்ப பொறுப்புகள், இந்த முதிர்ச்சி கம்மியாகி பயந்துக்கிட்டு வேணான்றாங்க. ஸோ படிப்பு சம்பாத்தியத்தில் மட்டும்தான் செட்டில் ஆகணும்னு யோசிக்கிறாங்க. அதனால் குறிப்பாக சொல்லுவேன், வடகிழக்கு ரூமை பெண் குழந்தைகளுக்கு தந்து விடவே வேண்டாம். வடகிழக்கு ரூமில் ஆண்மகன்களுக்கு திருமணம் ஆகிற நிலைமை வருது, ஆனால் அவங்க வந்து அதையே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா தயவுசெய்து வடமேற்குக்கு என்ன பண்ணிடுங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிடுங்க. பண்ணினாதான் அவங்களுடைய எதிர்காலம் சிறக்கும். படிப்பிற்கு மட்டும் வடகிழக்கு உகந்தது, திருமண வாழ்க்கைக்கு வடகிழக்கு ரூம் வந்து குழந்தைகளுக்கு என்ன கிடையாது, உகந்தது கிடையாது. அங்கே என்ன பண்ணிடணும்னா தாம்பத்திய சிந்தனை இல்லாத வயதானவர்களை போயிட்டு அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணிடணும்.
இனப்பெருக்க உறுப்புகள் வேலை செய்யக்கூடிய கால சூழல்கள் வருகிறதுனா வடகிழக்க தவிர்த்திடணும். அப்போ எந்த ரூம் பெஸ்ட் அவங்களுக்கு? வடமேற்கு. வடமேற்கு. அவங்க கல்யாணம் ஆகிட்டா தென்மேற்கு. தென்மேற்கு. சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், காலி ஆகணும், வீட்டை விட்டு போகணும்னா வடமேற்குமா. வீட்டுக்கு ஒரு புதிய உறவு வரும்னாலும் வடமேற்கு தான். தம்பதி சமேதர் ஆகிட்டா அவங்க அடுத்த சந்ததிக்கு ரெடி ஆயிட்டாங்க, அப்ப ஷிஃப்ட் பண்ணி தென்மேற்குல போட்டுறணும். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது சுழற்சி தானே. அப்ப சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு ரூம், முதிர்ந்த நிலைக்கு போகும்பொழுது வடகிழக்கு ரூம். அதனாலதான் குழந்தையும் பெரியவர்களும் கிட்டத்தட்ட ஒரே மனநிலையிலே இருப்பாங்க. ஆசை, உடல் ஆசை இல்லாத நிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வடகிழக்கு ரூம் சிறப்பு. மற்ற எப்படி போட்டாலும் அது தவறாகும். அதனால வடகிழக்கு ரூமை, வடகிழக்கு பகுதியை சிறப்பாக அமைச்சு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சரி பண்ணிக்கலாம். வடகிழக்குல பூஜை அறையோ, வடகிழக்குல படியோ, வடகிழக்குல கழிவறையோ, வடகிழக்கு வீட்டு பகுதியில் வீதி வந்து முற்றதோ இருந்தால் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறி. அதை மட்டும் சரி பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போ இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களா சார்? தாராளமாகமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 25 தேதியிலிருந்து 31/2026 ஆண்டு ஒரு 7 நாட்கள் தொடர்ந்து நான் ஜூம் வாயிலாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு வீடு எப்படி அமைய வேண்டும், ஒரு வாஸ்துவினை பற்றின ஒரு முழு விளக்கம். இந்த 7 நாள் வகுப்புல வாஸ்துனா என்ன, அதனுடைய அடிப்படை என்ன, அதனுடைய அறிவியல் காரணம் என்ன, எந்தெந்த இடத்துல எது வரலான்றதுல தானே குழப்பமே, அது அத்தனையுமே சொல்லி கொடுத்து ஒரு PDF காப்பி போல ஒரு புத்தகமும் தந்துடுறேன். இந்த குறிப்பும் இந்த வகுப்பும் அட்டன் பண்ணா அவரும் தன்னுடைய வீடை மாற்றிக்கலாம், அடுத்த தலைமுறைக்கும் நல்லது சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கலாம். ஸோ இந்த வகுப்பில் அனைவரும் இணைந்து கொள்ளலாம். எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும், தமிழ் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. தொடர்பு எண் வந்து 8098994156. காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கலாம். இது எங்களுக்கான வாய்ப்பல்ல, வரம் என்றே சொல்ல வேண்டும் சார். கொடானு கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள விளக்கங்களோட அடுத்த எபிசோட்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக்கும் மறக்காம பண்ணிடுங்க. உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க.